கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதினால்தான் நாம் இன்றைக்கு இப்படியாக இன்றைக்கு ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் காணப்படுகிறோம். நம்மை விட பலசாலிகள், நம்மை விட ஞானவான்கள், ஐஸ்வர்யவான்கள் இன்றைக்கு இந்த நாளை காணலாம் என்றிருந்தவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால் நாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே காணப்படுகிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை. நம்முடைய பேச்சில் உண்மை, நம்முடைய செய்கைகளில் உண்மை, நம்முடைய பார்வையில் உண்மை, நம்முடைய நடத்தைகளில் உண்மை, எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மோசேயை பற்றி தேவன் சொல்லும் பொழுது, மோசே என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் என்று சாட்சி கொடுத்தார். அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் உண்மையை எதிர்பார்த்திருக்கிறார். ஐஸ்வர்யவான்கள் ஆகிறதற்கு தீவிரிக்கும் போது அங்கே ஆக்கினை வரும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தில் நாம் உண்மையற்றவர்களாக இருந்தால் அது தேவனுக்கு பிரியமாயிராது. அதனாலே நமக்கு எந்த ஆசீர்வாதங்களும் உண்டாகாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நாம் உள்ளதை இல்லதென்று சொன்னால் அல்லது இல்லதை உள்ளதென்று சொன்னால் அது தீமையினால தான் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஏதோ ஒரு தீமைக்காக தான் அவ்வாறாக நாம் சொல்லுகிறோம். ஆனால் உள்ளதை உள்ளதென்று சொல்லும் பொழுது அதில் எந்த தீமையும் நமக்கு வராது. ஹல்லேலூயா. தேவன் அவருடைய வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் நமக்கு ஏதாவது செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல என்று கர்த்தருடைய பிள்ளைகள் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நமக்கு உண்மையுள்ளவராயிருந்து அவருடைய கிருபைகளை அனுதினமும் நமக்கு தந்து அவருடைய தயவை அனுதினமும் நமக்கு பாராட்டி அவருடைய வல்லமையினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து இம்மட்டும் தேவன் நம்மை அன்பு கூர்ந்து பாதுகாத்து வழி நடத்துகிறதுனால்தான் நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் இவ்வாறாக காணப்படுகிறோம். கடந்து வந்த பாதைகளை நாம் நினைக்கும் பொழுது எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு உண்மையுள்ளவராயிருந்து அந்த ஆபத்தான சூழ்நிலைகளிலும் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த ஆபத்தான நாட்களிலே நம்மை தப்புவித்து கனப்படுத்தி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய உண்மையை நாம் பாராட்டுவோம், போற்றுவோம், புகழுவோம். அவரை போல நாமும் உண்மையுள்ளவராயிருப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி இருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட உண்மை எங்களில் காணப்படும் உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாங்கள் உண்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.